மலர்கின்றது. இதெல்லாம் போய் சொல்லுவாங்களா? நீ வா மச்சான், உனக்கு இல்லாத சாப்பாடா? பாக்குறேன். நீனும் பல வருஷமா 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. இன்னைக்காவது முடிச்சு கொடுக்கல. வா மச்சான், நம்பி வா மச்சான். அந்த சென்டர்ல நிப்பாட்றா, அங்க போய் எடுத்துடலாம். ஓகே. என்னடி மயிலி இதெல்லாம் உடுப்பு? நல்ல அழகா சேலை கட்டிட்டு வந்திருக்க கூடாது? பொண்ணு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போறோம். நல்ல நாகரிகமா இருந்தா தானே நல்லா இருக்கேன். என்னடி இது சின்ன பிள்ளை கணக்கா பாவடையும் சட்டையும் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கு. ஏக்கா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன சூப்பரா தானே இருக்கு. ஏண்டி ஒரு பொண்ணு வாக்க போகையில போடக்கூடிய உடுப்பா இது? பொம்பளையா லட்சணமா சேலையை கட்டிட்டு வந்தா என்ன உனக்கு? ஐயோ பெரியாச்சி, பொண்ணு நல்ல மாடர்னான பொண்ணா, அதுலயும் வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்ச பொண்ணா, குடும்பமும் நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம். நம்ம இந்த மாதிரி டிப்டாப்பா போனா தானே 4 பேர் பார்க்க நம்மளுக்கு மதிப்பாக. 8 முழத்துல எப்ப பாரு சேலை எடுத்து சுத்திக்கிட்டு தெரிஞ்சா மாடன்னு எப்படி நினைப்பாங்க? நம்மளும் மாடனா மாறிக்கிறணும்ல. மாடனா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக பொண்ணு வாக்க போயிலாம அப்படி வர சொல்லுது. அழகா சேலையை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சுட்டு வந்திருந்தா எம்பிட்டு நல்லா இருந்திருக்கேன். நோ, அதெல்லாம் ஓல்டு பேஷன். இதுதாக்க நியூ பேஷன். இந்த மாதிரி ட்ரெண்டிங்க்கு நீனும் மாறிக்க. உன்னை இந்த ஒரு சுடிதார் போட சொல்றேன், நீ மாட்டம்ங்கிற. போத முடியாத என் மருமக சேலையே கட்டிக்கிறட்டேன். இந்த மாதிரி எல்லாம் உடுப்பு எங்களுக்கு வேணாண்டி. ஆச்சி, நீங்களும் என்னை மாதிரி ட்ரெண்டிங்க மாறிடுங்க. அப்பதான் ஐயா எப்போதும் உங்க நினைப்பாவே இருப்பாரு. இடி கிறுக்கி என்ன பேசுற? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அவளுக்கு என்ன இப்படித்தான் என்னத்தையாவது வளரிக்கிட்டு இருப்ப. அடி மயிலே, பொண்ணு வீட்டுல போய் இந்த மாதிரி என்னத்தையாவது வளரிக்கிட்டு இருக்காத. யாரு இவள் லூசுன்னு விரட்டி விட்டுற போறாங்க. பெரியாச்சிக்கு குசும்பு பத்தியாக்கா பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப இங்க நின்றுகிட்டு பேசாதேன்னு சொல்றாங்க பத்தியா. சரி மாப்பிள்ள வண்டியை என்ன காணுமே, ஒரு போன் அடிச்சு பாக்குறியா? இதுக்கு தக்க நான் சொன்னேன், நாளைக்கு அவசரத்துல பூ பொட்டெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது, இன்னைக்கே உதிரி பூ வாங்கி கட்டி வச்சிரும்னு சொன்னா நீ எங்க கேட்ட? காஞ்சு போயிரும், பொண்ணுக்கு தலையில வைக்கல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு. இப்ப பாரு மாப்பிள்ள தம்பி எங்கெல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்கோ. வண்டி வந்துருச்சு. என்ன கணேஷ் தம்பி, பொண்ணுக்கு பூ வாங்கியாச்சா? வாங்கியாச்சு மயிலக்கா. பூ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுல, நல்லதா பார்த்து தானே வாங்கினேன். நீ பொண்ணுக்கு மல்லிப்பூ வாங்குவாங்களா ரோஜா பூ வாங்குவாங்களா? ஜானு, நான் சொல்லுவேன். என்ன ஜானு சும்மா இரு ஜானு. என்ன தம்பி, காதலர் தினம் முடிஞ்சும் காதல் மயக்கம் தம்பியை விட்டு போகலையோ? ரோசாப்பு கிடைக்க அலைஞ்சாரடி ஜானு. ஆமா மயிலக்கா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் பொண்ணு மாதிரி கணேசன் வைக்கப்படுறத பார்த்தாலே தெரியுதே. இங்க பாரு கணேசா, பொண்ணுக்கு முதன்னு பார்த்து பூ வைக்கும் போது ரோஜா பூவெல்லாம் வைக்க கூடாது, மல்லிகைப்பூ தான் வைக்கணும். மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? வாங்கிருக்கோம் மயிலக்கா. தம்பி கணேசா, அக்கா ஏதோ அனுபவத்துல ஒரு அறிவுரை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்ன மயிலக்கா? நீ என்னடானா பொண்ணை பார்க்க போறேன்னு முயல் வேகத்துல போற, அந்த புள்ள ஆம வேகத்துல ஊர்ந்து நகர்ந்து வந்துச்சுன்னா உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாம போயிடும். முதல்ல போய் பொண்ணை பார்த்து பூவை வச்சு பேசி முடிச்சு எல்லாம் ஓகேவான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ரோசா பூ வாங்கி கொடுக்கறது, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்டி அவனை கிண்டல் பண்ற? அப்புறம் என்னக்கா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் பொண்ணை பார்ப்போம்னு நம்ம நிக்கிறோம், அவரு போய் ரோசா பூ வாங்கினா என்ன அர்த்தம்? சரி வா, வயசு பையன் ஏதோ ஆர்வத்துல வாங்கியிருக்கான். சரி வாங்க கிளம்புவோம், உள்ள போவோம். எங்க ஓம் புருஷன் ஏன் புருஷனையெல்லாம் ஆளை காணமே எங்க? அப்பாவும் அண்ணனும் வர்றாங்கம்மா, நம்மள உள்ள போக சொன்னாங்க. சரி அப்ப வாங்க போவோம். தம்பி கணேசா, உள்ள போன உடனே ஆவேசப்படக்கூடாது, கொஞ்சம் உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணணும், சரிதானே? மயிலக்கா, நீங்க இருந்தா கலகலப்பா இருக்கணும்னு நினைச்சுதான் வர சொன்னேன். ஆனா என்ன கலகலத்து போற அளவுக்கு பண்ணிடாதீங்க. அடடே, வாங்க வாரம்மா. நல்லா இருக்கீல? நல்லா இருக்கோம். வாங்க உள்ள வாங்க. நல்லா இருக்கீல? நல்லா இருக்கோம். வாங்க உள்ள வாங்க. தம்பி வாங்கப்பா, எல்லாரும் வாங்கம்மா. எங்க மாப்பிள்ளை வீட்டுல வந்தாச்சு, சீக்கிரம் வாங்க. இவங்க தானே பொண்ணோட அம்மா? ஆமா, இவங்க தான் பொண்ணோட அம்மா. பரவாயில்லையக்கா, பொண்ணோட அம்மாவே நல்ல சிறு வயசா இருக்காங்களே, நல்ல அழகாவும் இருக்காங்க. அப்ப நம்ம கணேசனுக்கு பொண்ணு சூப்பர் பொண்ணா இருக்குமோ? உள்ள வந்து நேர்ல பார்க்கத்தானே மயிலு போற, உள்ள வந்து பாரு. அரசியக்கா, ஆனாலும் ஆச்சிக்கு சின்ன மருமகளை பார்க்க ரொம்ப ஆர்வம். எனக்கும் ஆசையத்தை இருக்கு. உன்ன மாதிரியே பொறுப்புள்ள பண்புள்ள மருமகளை அமைஞ்சிட்ட, அதை காட்டி பாக்கியம் வேற என்ன இருக்கு? வாங்க பொண்ணை பாப்போம். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. எங்க சார் வரலீங்களா? எங்க வீட்டுலயும் பெரியவனும் வண்டி ஓரமா நிப்பாட்டிட்டு வரோம்னு போயிருக்காங்க.
2-3 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பார்க்கிங் இருந்தோம். இன்னைக்கு என் பொண்ணு வீட்டில் இருக்கவும் எல்லா காரும் இங்கேயே நிக்குது. அதனாலதான் நிப்பாட்ட முடியல. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. அதனால என்ன இருக்கு, பரவாயில்ல, வெளியே நிப்பாட்டிட்டு வரட்டும். அடடே, சார் வந்துட்டாரே. சார் வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. வாங்க உட்காருங்க. வாங்க தம்பி உட்காருங்கப்பா. சரிங்க ஐயா. வீட்டுல 3 பசங்கன்னு கேள்விப்பட்டேன். 2 பேர் இருக்காங்க, இன்னும் ஒருத்தர். கடைசி தம்பி ராம ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்கான். அண்ணி அப்புறமே இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். பார்க்கட்டும். முதல்ல பிசினஸ் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்பதானே நம்ம நல்லா இருக்க முடியும். புஷ்பா, அந்த ஜூஸ் எடுத்துட்டு வாமா. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். பாருங்க பாருங்க. அண்ணா என்ன ஜானு? அண்ணா நான் போய் அண்ணியை பார்த்துட்டு வரட்டுமா? என்னம்மா அவசரம், இப்ப கூட்டிட்டு வருவாங்க, பாத்துக்கறலாம். அண்ணி எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க ஆசையா இருக்குண்ணே. நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேனே. வேணாம் ஜானு, இப்ப கூட்டிட்டு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். என்ன அவசரம் உனக்கு? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, அண்ணியை பார்க்கணும் போல இருக்குண்ணே. சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஜானு, அவங்க ஒரு மாதிரி அன்னீசியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நம்ம ஒரு 5 நிமிஷம் இருந்தோம்னா அவங்களே கூட்டிட்டு வந்துருவாங்க. அது வரைக்கும் அவங்க கொடுக்குற மிச்சரு ஜூஸை சாப்பிட்டுக்கிட்டு சரியா? அண்ணா மாப்பிள்ளக்காரனை விட நீ ஆர்வமா இருக்க, அதெல்லாம் போகக்கூடாது, பேசாம நில்லு. என்னவா நம்மள? இல்லப்பா ஒன்றும் இல்லை, சும்மாதான். அடுத்து நம்ம வீட்டுல ஜானுக்கு தானே கல்யாணம். இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு 4 பேர் வந்து ஜானுக்கு பரிசம் போடுவாங்க. ஜானு பொண்ணு மாதிரி புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து நிக்க போறா. அதை நினைச்சதான் ஒரு மாதிரி இருக்கு. அப்பா அப்பா ஏன்பா நீங்க வேற? ஜானு சின்ன பிள்ளை, அதுக்கு போய் பொண்ணு வைக்கணும் பூ வைக்கணும்னு சும்மா இருங்க. நல்லா சொல்லுண்ணா, அப்பா எப்ப பார்த்தாலும் என்ன தள்ளி விடுறதுலயே குறியா இருக்காரு. காலேஜ் வந்துட்டீல, அப்புறம் என்ன, இன்னும் 2 வருஷத்தை முடிச்ச உடனே அடுத்து கல்யாணம் தானே. எப்பா சும்மா இருங்க, அவ வேற அப்புறம் கோவமா இருக்கா, எங்கிட்டு கிளம்பி போயிட போறா. வந்த இடத்துல எதுக்கு வம்பு? அது வேற இருக்கோ, கோவக்கார பிள்ளையில பெத்துக்கிட்டு பெரிய பாடாவுல இருக்கு. சார் வராருப்பா. இந்த பலகாரங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா, அதான் போய் பார்க்க வேண்டியதா போச்சு. ஐயோ, எதுக்கு சார் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நம்ம என்ன பொண்ணு வாக்கத்தானே வந்திருக்கோம். இருக்கட்டும் சார், பரவாயில்ல. பொண்ணு பார்க்க வந்தாலும் வீடு தேடி வந்திருக்கீங்கல்ல, அப்ப வெறுங்கையோட அனுப்பலாமா? வயிறார எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, சாப்பிட்டுட்டு தான் போகணும். அங்கிள் முதல்ல எங்க அண்ணியை காட்டுங்க. பாப்பாக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் போல் இருக்கே. அவ வந்ததுல இருந்து அண்ணியை பார்க்கணும்னு ஒரே டார்ச்சர். பொண்ணை வர சொல்லிடுறீங்களா? இதோ வர சொல்றேன். புஷ்பா, வெண்பா ரெடியாமா? இவரும் வந்து போயின்னு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு காட்டவே மாட்டேங்கிறாரே. குட்டி வயிற்ற பசிக்குது, அந்த டீ கடையில போய் 2 போண்டாவும் வடையும் வாங்கிட்டு வருமா? ஏய், இப்பதானே சாப்பிட்டுட்டு வந்தோம், அதுக்குள்ள போண்டா பச்சி கேக்குதா உனக்கு? போர் அடிக்குதுலடி. ஓனர் வந்தா அவருக்கு வாங்குற சாக்கில் டெய்லியும் 11 மணிக்கு நம்மளும் ஒரு டீயை குடிச்சிட்டு 2 போண்டா பச்சி திம்போம். இன்னைக்கு அவரும் இல்ல, என்ன பண்றது? எம்பிட்டு நேரம் உட்காந்துருக்கிறது? அதானே, காலேஜ் கேன்டீன்ல வாங்கி வாங்கி தின்னு உன் நாக்கு ரொம்ப ருசி கண்டு போச்சு. இனிமே உன்னோட பாக்கெட் மணியை கட் பண்ணிட்டு இந்த கேன்டீன் போற வேலையை க்ளோஸ் பண்ணணும், அப்பதான் நீ ஒடுங்குவ. ஏ, பாக்கெட் மணின்னு சொல்ல வந்தாலும் ஞாபகம் வருது. பேங்க்குக்கு போகணும், அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்க, மறந்துடாத. அதான் லஞ்ச் பிரேக்ல போய்க்கலான்னு சொன்னோம்ல, இன்னும் 1 hour டைம் இருக்கு, பொறுமையா இரு. மச்சான், உன் மாடுடா. மாடா? என்னடா உளர்ற? என்னடா மறந்துட்ட? அன்னைக்கு மஞ்சு விரட்டுல மாடு முட்டை வருதுன்னு பொண்ணு தூக்குனியே, அந்த பொண்ணு நிக்குதுடா. ஓ, அந்த போன் பார்ட்டியா? அட ஆமால, அதுக்கப்புறம் உன் போனை கூட அவ மீட்டு கொடுத்தால, அதை நான் மறந்துட்டேன் பாரு. ஆனா மச்சான், நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. ஏய், என் போனை எடுத்து கொடுத்துருக்காங்க, அப்ப ஞாபகம் இருக்காதா? நீ இமேஜின் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்ல. முதல்ல வா, ப்ரௌசிங் சென்டர்ல வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் பேங்க்குக்கு போகணும், டைம் ஆச்சு. ஆனா எனக்கு ஒரு டவுட் மச்சான். என்ன? நீ போற இடத்துக்கா தேடி அவ வந்து நிக்கிறாளா, இல்ல அவ வந்து நிக்கிற இடமா பார்த்து நீ தேடி வர்றியா? இதுல எதுடா உண்மை? உனக்கு சும்மா இருக்க முடியாதடா. இல்ல மச்சான், உங்க 2 பேருக்கும் கோ இன்சிடென்ட் நிறைய இருக்கா, அதுக்காக யோசிச்சேன். ஒரு டென்ஷன் இல்ல, வரியா? ஜெராக்ஸ் எடுத்துட்டு கிளம்பலாம், பேங்க்குக்கு டைம் ஆச்சு. நடத்து. வாயை உடைச்சிருவேன் பிரதீப், ஒழுங்க வா. சரி மச்சான், வா போலாம் வா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப வெளியாதுடாடி, நார்மலா பேசுடா. ஹலோ சீத்துக்குட்டி, இவங்களா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? வந்து வேலையை பாடுறா, நல்லா விசாரிச்சுட்டு இருக்க. என்ன மச்சான், தெரிஞ்சவங்கடா, உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்கள ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதுல என்ன இருக்கு? வந்த வேலையை மட்டும் பாரு. சொல்லுங்க சார், என்ன வேணும்? 1 கிலோ புளியும் 2 கிலோ மிளகாயும் வேணும், கொடுக்க முடியுமா? ஹலோ, என்ன திமிரா? அப்புறம் என்னங்க, ப்ரௌசிங் சென்டர்லயும் ஜெராக்ஸ் கடையிலயும் என்ன வந்து கேட்பாங்க, ஜெராக்ஸ் எடுக்கணும். என்ன மச்சான் இப்படி பேசுற?
வேற எப்படி பேச சொல்ற? ஜெராக்ஸ் எடுக்க தானே வந்தோம், எடுத்துட்டு வாடா. மூஞ்ச பாரு, உன்னை பார்த்தாலே பிடிக்கல. இதுக்குட்டி பசங்களை பார்த்தோன்னேலாம் பிடிக்காதடி, பார்க்க தான் பிடிக்கும். நீ வாய மூடு. பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணுங்கிற சென்ஸே தெரியாதடா உனக்கு. எவ்வளவு சாஃப்டானவங்க தெரியுமா பெண்கள்? அவங்க கிட்ட ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்டா. நீ ஹேண்டில் பண்ண. எனக்கு ஒரு முக்கியமான கால் பேச வேண்டியது இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏய் மச்சான் நில்லுடா, பேசிட்டு போலாம்டா. என்ன? ஜெராக்ஸ் எடுத்துட்டு போலான்னு சொன்னேன். கையோட எடுத்துட்டா எதை எடுக்கணும்னு தெரியும்ல. பேங்க் டீடைல்ஸ் ஒரிஜினலை கொடுத்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாடா. அப்படியே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிரு. மச்சான் ஃபார்ம் ஃபில் பண்றதெல்லாம் என் பரம்பரைக்கே தெரியாதுடா. மச்சான் நீனே ஃபார்ம் ஃபில் பண்ணிரு. ஃபில் பண்ணிட்டு வா. எதுக்குங்க சிரிக்கிறீங்க? இல்ல, பார்க்க நல்லா படிச்ச டீசென்டான பசங்க மாதிரி தெரியுறீங்க. ஒரு ஃபார்ம் கூடவா ஃபில் பண்ண தெரியாது? அவனுக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியும். ஓஹோ, உங்களுக்கு தெரியுமா? ஓகே ஓகே. எங்க ஜெராக்ஸ் எடுக்கணும், டக்குன்னு கொடுங்க. ஏங்க இவ்வளவு சூடா இருக்கீங்க? ஹலோ, வந்த வேலையை மட்டும் பாருங்க. இந்தாங்க, இந்த ஒரிஜினலுக்கெல்லாம் 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டுருங்க. என்னாச்சுங்க? ஜெராக்ஸ் போடுங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இன்வெர்டர் கனெக்ட் ஆயிடும். ஏய் போட்டாச்சா? ஏன் மச்சான் கரண்ட் இல்லையா? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைம் ஆச்சுடா. நின்று பேசிட்டு இருக்கிற நேரத்துல நேரம் போட்டுக்கலாம்ல. அந்த மேனேஜர் கிளம்பிடுவான்டா. எரு மச்சான், அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். ஓ, ஒரு வேலைன்னு கொடுத்துட்டு காலைல சுடுதண்ணியை ஊத்திக்கிட்டு பறந்துகிட்டு இருந்தா எப்படி? 2 நிமிஷம் ஆகும் தான், பொறுமையா இருங்க. இவ்வளவு நேரம் வெட்டியா பேசிட்டு இருந்ததுக்கு ஜெராக்ஸ் போட்டுருக்கலாம்ல. இப்போ என்னங்க வெட்டியா பேசிட்டு இருந்தோம்? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் தான் வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. பா, ஜெராக்ஸ் இருக்க சென்டரே இல்லாம இங்க வந்தேன் பாரு. டக்குன்னு வாடா, டைம் ஆச்சு. ராம் நில்லுடா ராம். இவர் எப்போதுமே இப்படிதானா சிடுமூஞ்சி? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. என் ஃப்ரெண்டு பேசிக்காவே ரொம்ப நல்ல பையன். பொண்ணுங்க கிட்ட மட்டும்தான் இப்படி. ஏன் பொண்ணுங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் பிசாசு மாதிரி தெரியுதா? சேச்சே, அவனுக்கு தாங்க அப்படி. எனக்கெல்லாம் நீங்க 2 பேரும் தேவதை மாதிரி தெரியுறீங்க. ஏங்க, நீங்க எவ்வளவு ஸ்வீட்டா நீட்டா பேசுறீங்க. உங்க ஃப்ரெண்டு மட்டும் ஏங்க அப்படி இருக்காரு? எப்ப பார்த்தாலும் மூஞ்சூர் மூஞ்சி மாதிரி சிடு 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 சிடுன்னு. மெட்டீரியலே அப்படிதாங்க. நீங்க கண்டுக்காதீங்க, நம்ம பழகுவோம். என்ன? இல்ல, எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன். கரண்ட் வந்துருச்சு, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நீ தாண்டி கொண்டு போய் கொடுக்கணும், போய் கொடுப்போ. என்ன மம்மி இரிட்டேட் பண்றீங்க? நான் என்ன சர்வெண்டா எல்லாருக்கும் போய் டீ காஃபி கொடுக்கறதுக்கு? என்னால எல்லாம் முடியாது. என்ன வெண்பா, அதுக்காக பொண்ணு போய் டீ காஃபி கொடுக்காம வேலைக்காரங்களை வச்சா கொடுக்க முடியும்? என்னாச்சு என்னாச்சு புஷ்பா? அடடே, என் பொண்ணுக்கு புடவை சூப்பரா இருக்கே. சும்மா இரிட்டேட் பண்ணாதீங்க டாடி, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே இல்ல. பாருங்க, உங்க பொண்ணு போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு டீ காஃபி கொடுக்க மாட்டாளாம். நான் என்ன சர்வெண்டான்னு கேக்குறேன். இதெல்லாம் எந்த ஊர்ல நியாயம்? வெண்பா குட்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நீ தானே கொடுக்கணும். நீ தானம்மா பொண்ணு. பொண்ணுன்னா டீ காஃபி எல்லாம் கொடுக்கறது என் வேலையாப்பா? என்னப்பா இதெல்லாம்? நான் என்னைக்குப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன்? பாத்தீங்களா, ஒரு டீ கொடுக்கறது வேலையா, அதுவும் மாப்பிள்ளைக்கு டீ கொடுக்கறது வேலையா? அப்ப இவளையெல்லாம் எப்படிங்க சமாளிக்க போறோம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கொடுத்துட்டு போ. வெண்பா கொடுப்பா. என்னவோ பண்ணுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ரொம்ப நேரமா சும்மாவே உட்கார்ந்துருக்காங்க. பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து என்னன்னு பேச ஆரம்பிப்பாங்க போல இருக்கு. இவளே இப்படி பண்ணனா எப்படி? எனக்கு ஒன்னும் புரியல. இப்ப ஏண்டி பதற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொடு, நான் வெண்பாட கொடுக்கறேன். என்னவோ பண்ணுங்க போங்க. வெண்பா. டாடி, என்னால கொடுக்க முடியாது டாடி. ஒன்னு மம்மியை கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க கொடுங்க. என்னால எல்லாம் முடியாது. இல்லடா வெண்பா, இது நீ கொடுக்கறது தான் முறை. நீ தாமா கொடுக்கணும். என்னால தட்டு தூக்கிட்டெல்லாம் போய் அவங்க முன்னாடி நிக்க முடியாது டாடி. இதெல்லாம் ஒன்றும் அசிங்கம் இல்லை வெண்பா. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி போற வீட்டுக்கு தானே கொடுக்குற, உன் மாப்பிள்ளைக்கு தானே கொடுக்குற. இது தாண்டா சம்பிரதாயம், இது செஞ்சு தாண்டா ஆகணும். ப்ளீஸ்டா கண்ணா, கொண்டு போய் கொடுறா அப்பாவுக்காக. போங்கப்பா, உங்களுக்காகன்னு நான் இந்த கல்யாணத்துல என்னென்னலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறேனோ தெரியல. ப்ளீஸ்டா செல்லம், அப்பாவுக்காக கொண்டு போய் கொடுமா. கொடுத்து தொலைங்க. கொஞ்சம் சிரிச்ச முகமா சிரிச்சுக்கிட்டே போடா. ஈ போதுமா? இன்னும் கொஞ்சம். ஈ போதுமா? அவ்வளவு வேணாம், கொஞ்சம் லைட்டா. படுத்துறீங்கப்பா. அவ்வளவு போதும், அவ்வளவு போதும். அப்படியே சிரிச்ச முகத்தோட இந்த காஃபி பிளேட்டை கொண்டு போய் மாப்பிள்ளைக்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் நில்லு. அதுக்கப்புறம் மத்ததை அப்பா பாத்துக்கிறேன். சரி. என்னத்தே, பொண்ணு வீட்டுக்காரவங்க மாத்தி மாத்தி உள்ள வெளியேன்னு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்களே தவிர பொண்ணு கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாளே. கணேசா, பொண்ணு வரப்போகுது, நல்லா பாத்துக்க. அப்புறம் அது நோட்டை இது நோட்டேன்னு வீட்டுல வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது, சரியா?
எங்க மயிலக்கா புலி வருது புலி வருதுங்கிறது மாதிரி பொண்ணு வருது பொண்ணு வருதுன்னு சொல்லத்தான் செய்றாங்க. பொண்ணு வந்த பாடு இல்லையே, ஆளையே காணோம். வரும் வரும்பா, கொஞ்சம் பொறுமையா காத்திருந்து பாருங்க, அப்பதானே காதல் சுகமா இருக்கேன். ஐயோ மயிலக்கா, கவிதை அடிச்சு பின்றீங்களே. ரொம்ப புகழாவீங்க, வெக்கமா இருக்கு. எனக்கு துக்கமா இருக்கு, இன்னும் பொண்ணு வரல. அட என்னங்க மாப்பிள்ளை இன்னும் பொண்ணை காணும் கேக்குறாரு, பொண்ணு வரலையா? ஐயோ அக்கா, இவதான் எங்க பொண்ணு வெண்பா. வெண்பா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். பொண்ணு நல்ல மகாலட்சுமி கணக்கா இருக்கா. ஆமாத்தே, நம்ம கணேசனுக்கு ஏத்த பொண்ணு இவதான். ஓ, நீங்க போட்டோ காட்டையில கூட கண்ணு ஒரு மாதிரி டோரி கண்ணா தெரிஞ்சிச்சு, நேர்ல பார்க்கையில நல்லா தான் இருக்கு. முகலட்சணமான பிள்ளைதான். ஆமா ஆமா, நல்ல முகலட்சணமான பிள்ளை. அக்கா, பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ சொல்றேன்னு கேட்கவா? அக்கா, நான் சொல்றேன்னு கேட்காதீங்க, நீங்களா சொல்லுங்க. இதுக்கு மட்டும் வருவீங்களே. அக்கா ப்ளீஸ்க்கா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், மாப்பிள்ளை கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசலாமா? அக்கா. கணேஷ் தம்பி, நீங்க ரொம்ப ஸ்லோ, பொண்ணு எப்படி ஸ்பீடா இருக்கு பாருங்க. ஆமாக்கா. ஐயா, ரொம்ப வலியாதிய தம்பி, நீங்க அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்ல, பொண்ணுதான் ஸ்பீடு. அக்கா, குடும்பத்துல ஒருத்தவங்க ஸ்பீடா இருந்தா போதாதா, எங்க போய் பேசலான்னு லொகேஷன் கேளுங்க. அது வந்து கார்டனுக்கு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க, நான் போறேன். என்னடி பொண்ணு இந்த போடு போடுது? நான் தான் சொன்னேன்லக்கா, ட்ரெண்டிங். ஓ, இதான் ட்ரெண்டிங்கா? டாடி, நான் கார்டன்ல வெயிட் பண்றேன், மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவ கொஞ்சம் யதார்த்தமா இருப்பா. இல்ல, இதுல தப்பா எடுத்துக்கிற என்ன இருக்கு? இப்ப உள்ள பிள்ளைய இப்படித்தான் கட்டுன்னு பட்டுன்னு பேசணும், அதான் நல்லா இருக்கும். எங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் இப்படித்தான் கலகலன்னு சுறுசுறுப்பா பேசுவான். ரொம்ப சந்தோஷங்க. தம்பி, கார்டன் பின்னாடி இருக்கு, போய் பொண்ணுகிட்ட பேசிட்டு வரீங்களா? சரிங்க அங்கிள். என்ன ஜானு, அண்ணிய பிடிச்சிருக்கா? அண்ணி என்னன்னா இப்படி பேசுறாங்க? நம்ம பேசுறதெல்லாம் அண்ணியே பேசிடுவாங்க போல. ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. வெளிநாட்டுல படிச்ச பிள்ளைல, அதான் பட்டுன்னு பேசுது. பரவாயில்ல, கணேசனுக்கு எதுவுமே பேசாத ஆளு, அவனுக்கு இப்படி பொண்ணு கிடைச்சது நல்லா தான் இருக்கான். என்ன, அன்னைக்கு பூ வைக்கல? இன்னும் மாப்பிள்ளை இப்பதானே ஜானு பேச போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் மனசுக்கு பிடிச்சிக்கிட்டாதான் அதுக்கப்புறம் தான் பூ வைக்கணும், உடனே எப்படி வைக்க முடியும்? ஓஹோ, ஓகே. ஐயா, வாங்க. பொண்ணை பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? எங்களுக்கு போட்டோலயே பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. நேர்ல ஒரு முறை மன திருப்திக்கு பார்க்கலான்னு வந்தோம். அப்படி பார்த்துக்கிட்டா தானே பொண்ணு பிள்ளையும் என்ன நினைக்கிறாங்கன்னு மனசு விட்டு பேச முடியும். கண்டிப்பா 2 பேருக்கும் பிடிக்கணும்ல. ஆமா, இப்பெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் பெத்தவங்களோட சம்மதம் மட்டும் முக்கியம் இல்ல, பிள்ளைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ போறது நம்மளா, சின்ன சிறுசுக்கு அதுக தானே. அதுகளுக்கு பிடிச்சிக்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசுவோம். ரொம்ப சந்தோஷம். உறவுகளாலே உலகம் தொடர்கின்றது. ஆமா, அன்னைக்கு போன் வாங்க வரும்போது 2 பேரும் காலேஜ் போயிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ப்ரௌசிங் சென்டர்ல நிக்கிறீங்க. என்னதான் பண்றீங்க 2 பேரும்? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏங்க, அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கலாமேன்னு. தேவையில்லை. ஏண்டி சீதா, அந்த ஆளு மாதிரியே நீனும் விடுவிடுங்கிற? அதான் பாருங்களேன், என் ஃப்ரெண்டும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காங்க, நீங்களும் நானும் ஒரே மாதிரி இருக்கோம். நமக்குள்ள அந்த வேவ் லென்த் நல்லா சிங்க் ஆகுது இல்லைங்க? ஹலோ, கடைக்கு வந்த வேலையை மட்டும் பாருங்க. அதைத்தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன? இல்ல, நீங்க ஜெராக்ஸ் எடுக்கிற அழக பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன். ஓகே, என்னங்க, காப்பி எடுத்தாச்சு. அதுக்குள்ள எடுத்துட்டீங்களா? ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன 7 மணி நேரம் ஆகும்? இந்தாங்க பிடிங்க. அப்படியே அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாதா? இப்பதான் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு டயலாக் எல்லாம் பேசுனீங்க, இது கூடவா ஃபில் பண்ண தெரியாது? ஐயோ இல்லைங்க, அப்படியெல்லாம் நான் தப்பாக நினச்சிடாதீங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. என் ஃப்ரெண்டு பேங்க் மேனேஜர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், அவர் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னு லோன் கொடுக்காம போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். பொண்ணுங்க ஹேண்ட் ரைட்டிங் சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கேன், எல்லா பொண்ணுங்களுக்கும் அழகா இருக்கும், அதான் உங்க ஹேண்ட் ரைட்டிங்கும் அழகா இருக்கும்னு. எதுக்கு 2 பேரும் கோரஸா சிரிக்கிறீங்க? இல்ல, ஒன்றும் இல்லை. சரிங்க, நீங்க எதுக்கோ சிரிச்சிட்டு போங்க, ஆனா எனக்கு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இந்தாங்க, ஃபில் பண்ணியாச்சு.
ஒரிஜினலை பார்த்து கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணியாச்சு எடுத்துட்டு போங்க. பிரதீப் வேலை முடிஞ்சா? முடிஞ்சு மச்சான். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி. வாங்கின உடனே பேங்க்குக்கு போக வேண்டியதான். சரி வாங்கிட்டு வா. மூஞ்ச பாரு, பார்த்தாலே எரிச்சலா வருது. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா? எல்லாத்துக்கும் சேர்த்து 150 ரூபாய். 5 ஜெராக்ஸ் போடுறதுக்கு 150 ரூபாயா? ஜெராக்ஸுக்கு 50 ரூபாய் தான். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம்ல, அதுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கோம். அடேங்கப்பா, பயங்கர பிசினஸ் உமன் தாங்க நீங்க. என்ன பிசினஸ் மைண்டோட இருக்கீங்க? ஏய், என் ஃபார்மை உன்னதானோட ஃபில் பண்ண சொன்னேன். இல்ல மச்சான், எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரி இருக்காது பாரு, அதான் கேர்ள்ஸ் கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணேன். அப்படியே போட்டேனோ. ஏன் என்னால பணம் கொடுக்க முடியாது, கொடுத்துட்டு வா. மச்சான் என்கிட்ட காசு இல்லடா. கொடுத்துட்டு வாடா மச்சான். டே மச்சான். ஹலோ, 150 ரூபாய் கொடுங்க. ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். என்ன தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்களா? காசை கொடுத்துட்டு போங்க. ஏங்க, என் முகரக்கட்டையெல்லாம் பார்க்கும்போது 150 ரூபாய் ஏமாத்திட்டு போற திருட மாதிரியா இருக்கு. வந்துடுறேங்க, அவனை கன்வின்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து தரேன். ஓ, அல்ல கையா, ஒரு 150 கூட கையில வச்சுக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அவசரத்துல நண்பன் கூப்பிட்டானேன்னு பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிற பர்ஸை மறந்துட்டு சத்தையை மாத்தி போட்டு வந்துட்டேங்க. ஒரு நிமிஷம் இருங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடி சீத்துக்குட்டி, பேண்ட் பாக்கெட்ல வைக்கிற பர்ஸை மறந்துட்டு சட்டையை மாத்திட்டு போட்டுட்டு வந்தேன்றான். என்னடி வளர்றாங்க? அல்ல கை போல் இருக்குடி. அவனே ஒரு கொடுக்கு, அவனுக்கு இவன் எடுப்பு. ஓ அப்படியா? ஆமா அப்படிதான். இந்தாங்க உங்க 150 ரூபாய். தேங்க்யூ. வெல்கம், மீண்டும் வருக அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம். போயிட்டு வரீங்களா? கோவமா சொன்னாலும் போயிட்டு வாங்கன்னு தானங்க சொல்றீங்க. உங்க அன்பு உள்ளத்தை பாராட்டி அடிக்கடி இந்த சென்டருக்கு வந்துட்டு போறோம். பாய். பாய்ங்க. பாய். நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலர் குளிரது குளிரது உயிர் குளிரது காதல் உறவாடி